பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 48வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று வகை காணாதிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் இயேசுவை கொலை செய்யும்படி வகை தேடினார்களாம். ஆனால் அவர்கள் வகை காணாதிருந்தார்கள். அவர்களால் பிளான் பண்ணவே முடியவில்லை. பிளான் பண்ணாலும் அதை அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. அதற்கான சான்ஸ் கூட கிடைக்கவில்லை என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டு நாம் பின்பற்றும்படி நமக்கான அடிச்சுவடுகளை வைத்து போனார் என்று 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி சஞ்சரித்தார் என்றால், அவரை குறித்து பிதா என்ன எழுதியிருந்தாரோ, அவரை குறித்து வேதம் என்ன எழுதி கொடுக்கப்பட்டதோ அதன்படியே. எனவேதான் மத்தேயுவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் எழுதியிருக்கிற பிரகாரம் போகிறார் என்று. எழுதியிருக்கிற பிரகாரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பின்பற்றும்படி, நாம் வழி நடக்கும்படிக்கு நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டது தான் இந்த பரிசுத்த வேதாகமம். நம்முடைய காலடிகள், நம்முடைய நடைகள் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இருக்குமானால், நமக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்கள் ஒன்றுமே வாய்க்காமல் தான் போகும். அவனுக்கு அதை நடப்பிப்பதற்கான இடம் கூட கிடைக்காதபடிக்கு கர்த்தர் சத்துருவின் எல்லா திட்டங்களையும் அவமாக்குவார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தை சத்தியம். அதே நேரத்தில் நம்முடைய காலடிகள் எங்கே இருக்கிறது? நாம் எங்கே நிற்கிறோம்? சிம்சோனுக்கு விரோதமான திட்டம் எப்படி வாய்க்கப்பட்டது? ஏன் வாய்க்கப்பட்டது? அவன் இருக்கக்கூடாத இடத்தில் இருந்தான். செய்யக்கூடாத காரியத்தை செய்தான். 1 முறை தப்பு வைக்கப்பட்டான், 2 முறை தப்பு வைக்கப்பட்டான், 3 முறை தப்பு வைக்கப்பட்டான். ஆனால் மீண்டும் மீண்டும் அதை தொடர்ந்த போது அகப்பட்டான். சத்துருக்கள் திட்டம் பண்ணினதை செய்து முடித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருணங்களை தரும்போது புரிந்து கொள்ள வேண்டும், சத்துரு தன்னுடைய திட்டத்திலே நம்மை அகப்படுத்தி தான் நினைத்ததை செய்வதற்காகவே இப்படி செயல்படுத்துகிறான். எனவே தீமைக்கு விலகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நியமித்த பாதையிலே இந்த வார்த்தையின்படி பயணிக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, சத்துரு என்னதான் திட்டம் பண்ணி அதை செய்ய வகை தேடினாலும் வகை காணாதே போவான். கர்த்தர் அதை அவமாக்குவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உயிர்ப்பித்த உம்முடைய ஜீவ வார்த்தைக்காக நன்றி அப்பா. நீர் காண்பித்த அடிச்சுவடு மனுஷகுமாரன் எழுதியிருக்கிற பிரகாரமாகவே போகிறார். எஸ் லார்ட், எங்கள் பயணமும் அப்படியே இருப்பதாக. எதிரான சத்துருவின் எல்லா திட்டங்களும் அவமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.